அந்த மனம் எதோடு சேருகிறதோ அதோடு வேகமாக பயணிக்கிறது. அந்த மனம் எதோடு இணைகிறதோ அதோடு மிக வேகமாக அது இயங்கத் தொடங்குகிறது. ஆத்திர உணர்வோடு மனம் சேருகிற போது மனம் அந்த ஆத்திரத்தை பல ஆயிரம் மடங்கு பெருக்குகிறது. துக்கத்தோடு மனம் இணைகிற போது அந்த துக்கத்தை வலிமைப்படுத்தி விடுகிறது. இன்பத்தோடு மனம் சேருகிற போது அந்த இன்பத்தை பல மடங்காக பெருக்கி விடுகிறது. ஆகவே மனம் என்பது எதோடு இணைகிறதோ அதோடு இணைந்து இயைந்து வெகுவாக வேகமாக இயங்கத் தொடங்குகிறது. அப்படிப்பட்ட மனம் செயல்படாமல் இருக்க வைத்தலின் மூலம் மனிதன் ஞானம் அடைகிறான். அந்த மனத்தை செயல்படாமல் தடுத்தல் என்பதுதான் ஞானம் பெறுதலின் அடிப்படையான ஒன்று. உடல் எப்போதும் இயங்க வேண்டும், மனம் இயங்காமல் இருத்தல் வேண்டும் என்று மகான்கள் சொல்லுகிறார்கள். தியானத்தின் அடிப்படை அதுதான். இயங்காத உடல் சிதைந்துவிடும், இயங்கிக் கொண்டே இருக்கிற மனம் நம்மை சிதைத்துவிடும். ஆக எந்த தீங்கான ஒன்றோடு மனம் இணைந்து இணைந்து நிற்கிறதோ அந்த தீங்கின் திசையை நோக்கி நம்மை இழுத்துக்கொண்டே போகும். உன்னை பயம் வந்து பற்றுகிற போது அந்த பயத்தை நீ பற்றிக் கொள்ளுவாய், மனம் பற்றிக் கொள்ளுகிறது. அந்த பயத்திலிருந்து மனம் விடுபடாமல் பயத்தை பற்றிய கற்பனைகளை மேலும் அது உருவாக்கும். பயத்தை பற்றிய அதீதமான கற்பனைகளை அது வளர்த்து கொடுக்கும். ஆகவே பயத்தையே அண்டவிடாமல் தடுத்தல், கோபத்தை அண்டவிடாமல் தடுத்தல், ஆசையை அண்டவிடாமல் தடுத்தல், அப்படியே அந்த உணர்வுகள் வந்தாலும் அதை பற்றிக் கொள்ளாமல் தடுத்தல் என்பதுதான் மகானுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு.